Hello all. So in this video we are going to see the topic software design techniques, which is in unit 1, third topic, software design techniques. Okay, so the first point is program design is the utmost important step in writing any program. It is easy to write a computer program that is very simple. அதாவது ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறது ப்ரோக்ராம் டிசைன் எழுதுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் ரைட்டிங் எனி டைப் ஆஃப் அ ப்ரோக்ராம். நம்ம எந்த ப்ரோக்ராம் எழுதினாலுமே ப்ரோக்ராம் டிசைன் எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வாட் இஸ் ப்ரோக்ராம் டிசைன்னா ஸ்டெப்ஸ். ஸோ வாட் ஹேஸ் டு பி டன், அதாவது ஒரு லாஜிக்கல் திங்கிங்கில் என்ன நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சில விஷயங்கள் நான் எழுதி வைக்கிறேன்னா, ஸோ அதுதான் வந்து ப்ரோக்ராம் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராமர்ஸ்னால எழுதக்கூடிய ஸ்டெப்ஸ் ப்ரோக்ராம் டிசைன். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரைட்டிங் எனி டைப் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஓகே, ஃபார் அ ப்ரைமரி ரீசன், என்ன ப்ரைமரி ரீசனுக்காக அந்த ப்ரோக்ராம் டிசைன் நம்ம எழுதணும் அப்படின்னா, ஸோ இட் வில் லீட்ஸ் அஸ் டு ரெடியூஸ் தி சைஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் அண்ட் ஆல்சோ இட் ரெடியூஸ் தி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அ ப்ரோக்ராம். ஸோ வாட் இஸ் மீனிங் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா, காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் இன் அ ப்ரோக்ராம் ஆர் கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஸோ ஒரு சிக்கலான விஷயம் ப்ரோக்ராமில் ஏதாவது இருந்துச்சுன்னா இட் வில் ஹெல்ப் அஸ் டு ரெடியூஸ் இன் தி ப்ரோக்ராம். ஸோ ப்ரைமரி ரீசன்ஸ் என்னன்னா, இட் வில் ரெடியூஸ் தி சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அ program. Next point, human brain with its limited capability is designed to solve a much smaller problem. So human brainனால வந்து குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் நம்மளால டக்குன்னு சால்வ் பண்ணிட முடியும். டு மேக் இட் சால்வ் அ லார்ஜர் ப்ராப்ளம் அப்படின்னும் போது ஜென்ரலாக நம்ம பேசும்போதே இப்போ ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்மளால வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட முடியும். பட் ஒரு லார்ஜர் ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த விஷயத்தை வந்து குட்டியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ சேம் திங் விச் குட் பி சால்வ்டு செப்பரேட்லி டு அப்டெயின் அன் இன்டிகிரேட்டட் சொல்யூஷன். அதாவது தனியாக சால்வ் பண்ணி அந்த சொல்யூஷன்ஸை வந்து நம்மளால கம்பைன் பண்ணிக்க முடியும். So the next thing is benefits of program design. So what are the benefits? Program design எழுதுறதுனால என்னென்ன benefits நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா, the first point is program design are typically written in a plain English. So this is also very important. Program design வந்து plain Englishல இருக்கணும். So it should usually a faster and easier to write the design than it is to write the code in a specific programming language of your choice. அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கோட் எழுதுறத விடவும் ப்ரோக்ராமிங் டிசைன் எழுதுறது ரொம்ப ஈஸி. Because we are writing in a plain English so that everyone can understand from that. Okay, so that is also very important. And this means that if you find an error in your logic in the design phase, it will be faster to fix than if you find it once you have coded the algorithm or writing in a programming language. அதாவது ப்ரோக்ராம் டிசைனில் ஏதாவது ஒரு எரர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா, எதில் ப்ரோக்ராம் டிசைனில் நம்ம ஒரு எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி அண்ட் ஃபாஸ்டர் ப்ரோக்ராம் டிசைனில். எதை விட அப்படின்னா, அல்காரிதமில் கோடட் தி அல்காரிதமில் கோட் பண்ணி வச்சுருந்த எரராக இருக்கட்டும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கோட் பண்ணி வச்சுருந்த எரராக இருக்கட்டும், இது ரெண்டுத்தை விடவும் நம்ம ப்ரோக்ராம் டிசைனில் இருக்கக்கூடிய எரரை ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியராகவும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், சம்டைம்ஸ் இஃப் யூ ஃபெயில் டு டிசைன் கேர்ஃபுல்லி. ஓகே, சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த ப்ரோக்ராம் டிசைனை ஒழுங்காக நோட் பண்ணாமல் விட்டுட்டோம், ஒழுங்காக தப்பு இல்லாமல் எழுதாமல் விட்டுட்டோம் அப்படின்னா it will leads to a problem. Definitely it will leads to a problem da, but this generally means that you will have removed the larger portion of the code. In case you have coded very big code நம்ம பண்ணிட்டோம், அதில் வந்து ஒரு large number of portions வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எதில், கோடிங்கில், ப்ரோக்ராம் கோடில் ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்போ ஒருவேளை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் 0 லெவலுக்கு போயிடுவோம். கிளியர்? மறுபடியும் 0 லெவலுக்கு போயிட்டு திருப்பி ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட்லேருந்து வி ஷுட் ஸ்டார்ட் அவர் கோடிங். ஓகே, இஃப் யூ ஹவ் மேட் மிஸ்டேக்ஸ் இன் கோட் அண்ட் யூ ஹவ் டு ரிமூவ் தி லார்ஜ் நம்பர் ஆஃப் போர்ஷன்ஸ் அப்படின்னா வி ஹவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஸ்க்ராச் லெவல். ஓகே, அண்ட் அட் தி சேம் டைம் யூ மைட் ஹவ் ரிமூவ் தி லார்ஜ் போர்ஷன் ஆஃப் யுவர் டிசைன்.
நம்ம டிசைன்லேயே ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிட்டு நம்ம லார்ஜ் போர்ஷன் ஆஃப் கோட் வந்து நம்ம ரிமூவ் லார்ஜ் போர்ஷன் ஆஃப் டிசைன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் we can able to do it very easily, and also it will cost you much less time than doing in a code. கோடிங்கில் பண்ணுறதை விட இதில் பண்ணுறது ஈஸி அண்ட் சீக்கிரமாகவும் நம்மளால் பண்ணிட முடியும். ஸோ தீஸ் ஆர் தி பாயிண்ட்ஸ் for benefits of a program language, about the benefits of program language. And next topic is common mistakes. What are the common mistakes which can be done in a program design? Okay, so என்னென்ன common mistakes இருக்கு அப்படின்னா, to write your design after you have written the program. ப்ரோக்ராம் எழுதி முடிச்ச அப்புறமா ப்ரோக்ராம் கோட் எதுக்கு எழுதணும்? அந்த ப்ரோக்ராம் கோட் அப்படி நீ ப்ரோக்ராம்க்கு அப்புறமா எழுதணும் அப்படின்னா இட்ஸ் கிளியர்லி அ வேஸ்ட் ஆஃப் டைம். Okay, it's clearly a waste of time. Once you have written the program, there is no use of writing the program design. Program that you have written without designing, design illama without designing ஒரு ப்ரோக்ராம் நான் எழுதுனேன்னா ஆல்மோஸ்ட் அது டிஸ்ஆர்கனைஸ்டாகவும் புவர்லி டிசைன்டாகவும் இன்எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், டிசைன் ஷுட் ஆல்வேஸ் பி அ ஜென்ரல் சூடோ லைக் லாங்குவேஜ். நான் முன்னாடியே பெனிஃபிட்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், இட் ஷுட் பி அ பிளெயின் லாங்குவேஜ், பிளெயின் இங்கிலீஷில் இருக்கணும். அதே தான் சூடோ லைக் லாங்குவேஜ். இது வந்து ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த சின்டாட்டிக் எலமெண்ட்லேயும் டிசைன் இருக்கக்கூடாது, ஆர் எந்த லைப்ரரி ஃபங்க்ஷன், அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சேர்ந்தப்பில் எந்த லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. இதில் இந்த ப்ரோக்ராம் டிசைன் பண்ணும்போது எந்த சின்டாட்டிக் எலமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. That's why we write top-down design in ordinary simple English. So top-down design techniques நம்ம next topicல நம்ம பார்ப்போம். So it should be written in like this way. Pseudo like languageல எழுதியிருக்கணும், ஜென்ரல் இங்கிலீஷில் எழுதியிருக்கணும், எந்த ஸ்பெசிஃபிக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. And last point வந்து, students frequently terminate the design phase too soon. Yes, obviously students will do that. சீக்கிரமாக terminate பண்ணி விட்டுருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது டாப் டவுன் அப்ரோச் நான் சொல்லிட்டேன். டாப் டு டவுன், பாட்டம் லெவல், டாப் டு பாட்டம் லெவல் போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டாப் 0லேருந்து ஆரம்பிச்சதுன்னா பாட்டம் வந்து 1, 2, ஸோ அண்ட் ஸோ ஒன், அது அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த 0th லெவல் தான் வந்து ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுறதாவே நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ at the bottom level, implementation should seem simple and small to you. அதாவது நீங்கள் கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் டிசைன் நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பாட்டம் லெவலில், அதாவது திஸ் லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் சின்னதாகவும் நம்மளுக்கு தெரியும். பட் ஒன்ஸ் யூ ஹவ் ஸ்டாப் பிஃபோர் திஸ் பாயிண்ட், யூ வில் கெட் நன் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிசைனிங் அ ப்ரோக்ராம். அதாவது இந்த ஸ்டெப்பை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம், இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் டிசைனோடைய எந்த பெனிஃபிட்ஸுமே நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஈவன் வைல் டிசைனிங் அ வெரி சிம்பிள் ப்ரோக்ராம், அதாவது ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராமாக இருந்தாலுமே கூட யூ நீட் டு கோ ஃப்ரம் 0 லெவல் அண்ட் 1 அண்ட் வித் சர்ப்ரைசிங் ரெகுலாரிட்டிஸ், அப்படியே இன்க்ரீசிங் ஆர்டரில் பாட்டம் லெவலுக்கு போகிறது. So a large program such as a commercial programs or a projects might needs hundreds of modules or even more. ஸோ இவ்வளோ ஜாஸ்தி லைன்ஸ் இருக்கிறதுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், லைன்ஸ் ஆஃப் கோடிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் லெவலுக்குலாம் இருக்காது. ஸோ இட் லைக் ஸ்டார்டிங் லெவலே வந்து 1000+, 10,000+ அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த லெவல் ஆஃப் கோடிங்ஸ்லாம் வந்து நம்மளால் ஜஸ்ட் லைக் தட் நம்ம போட்டுற முடியாது. ஸோ வி நீட் சம் ஸ்டெப்ஸ். ஸோ லாஜிக்கல் திங்கிங் அந்த மாதிரிலாம் வேணுன்றதுனால தான் ப்ரோக்ராம் டிசைன் நம்ம பண்ணிக்கிட்டோன்னா, ஸோ அதில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு எரரை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டு, இஃப் யூ ஆர் ஷுர் வித் த ப்ரோக்ராம் டிசைன் அப்படின்னா we can able to proceed with the program code. So these are the things to be like common mistakes done in a programming design. Thank you.